வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள 5 முக்கிய எரிசக்தி நிலையங்களை விட்டு உடனடியாக வெளியேறுமாறு ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படை உத்தரவு பிறப்பித்துள்ளது. IRGC-யுடன் தொடர்புடைய தஸ்னின் செய்தி நிறுவனம் டெலிகிராமில் பின்வரும் இடங்களுக்கு அருகிலுள்ள குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு அவசர எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் உள்ள சாம்ரஃப் சுத்திகரிப்பு நிலையம், சவுதி அரேபியாவில் உள்ள அல் ஜூஃபைல் பெட்ரோ கெமிக்கல் வளாகம், மசாஜித் ஹோல்டிங் நிறுவனம், ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அல் கொஸ்ன் எரிவாயு வயல், கட்டாரில் உள்ள ராஸ் லாஃபான் ஆகிய எரிசக்தி மையங்களுக்கு இந்த உடனடி எச்சரிக்கையினை ஈரான் விடுத்துள்ளது. இந்த மையங்கள் தற்போது நேரடி மற்றும் சட்டபூர்வமான தாக்குதல் இலக்குகளாக மாறியுள்ளன. அடுத்த சில மணி நேரங்களில் இவை குறிவைத்து தாக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் அந்த பகுதிகளில் உள்ள அனைத்து குடிமக்கள், குடியிருப்பாளர்கள் மற்றும் பணியாளர்கள் எந்த தாமதமும் இல்லாமல் உடனடியாக அந்த இடங்களை விட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை ஈரானில் எஞ்சியிருக்கும் பகுதிகளையும் அழித்து விடுவோம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக ஊடக பதிவில் இவ்வாறு அச்சுறுத்தியுள்ளதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் ஈரானுக்கு எதிராக ஏற்கனவே தொடங்கப்பட்ட தாக்குதல்களை மேலும் தீவிரப்படுத்துவதன் மூலம் அந்த நாட்டின் அரசாங்கம் முற்றிலுமாக பலவீனப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் ஹார்மோஸ் நீரிணை வழியாக எண்ணெயை பெறுவதற்காக முறையான ஆதரவை வழங்காத நட்பு நாடுகளை அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். மார்ச் 1 முதல் ஈரானால் மூடப்பட்டுள்ள ஹார்மோஸ் நீரிணையை மீண்டும் திறக்க அமெரிக்காவின் நட்பு நாடுகளும் சீனாவும் தலையிட வேண்டும் என்றும் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.